போன வீடியோவில் ஒரு பொண்ணு வந்து எக்ஸாம் எழுதலைன்னா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதோட கண்டினியூஷனுங்க இது. அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு ஷாப்பிங் மால்லேருந்து அந்த பொண்ணு ஓடி வந்தா என்னை தேடிட்டு மிஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டா. ஓகேம்மா நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் படித்தேன், நான் உங்கள்கிட்ட 10th படித்தேன் மிஸ் அப்படின்னு சொன்னா. இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது கடகடன்னு அழுகுறாங்க. அழுத உடனே என்னம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க மிஸ், எல்லா டீச்சர்ஸும் சொன்னீங்க இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமையாவது எழுதுமா, பாஸ் பண்ணிடுவேன், பாஸ் பண்ணிட்டா உன் லைஃபே வேற மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் காலேஜ் போகலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் உங்க சொல்கிறத யார் சொல்கிறதையும் கேட்கலைங்க மிஸ். கடைசியாக நான் அந்த பையனை மேரேஜ் பண்ணிவிட்டு அவன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுங்க. இப்போ என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொன்னால், ஒரு 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் மேம் என்கிட்ட இருக்குது, 12th நான் பாஸ் பண்ணியிருந்தா என்னோட சேலரியே இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நான் வந்து அட்லீஸ்ட் 12th பாஸ் பண்ணியிருந்தா என்னோட சேலரி அதிகமாகிடுச்சுன்னா என்னோட ஃபேமிலிக்கு அது ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த அமௌண்ட் என்கிட்ட இல்லைங்கிறதுனால என்னால் வந்து குழந்தைங்கள கூட பார்த்துக்க முடியல, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 குழந்தைங்கள விட்டுட்டு அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். ஒரு செகண்ட் அவள் யோசிச்சிருந்தா, அந்த 12th எக்ஸாம் எழுதியிருந்தா இன்னைக்கு அவளோட சூழல் கொஞ்சமாவது மாறி இருக்கும் இல்லையா? ஸோ பெண்களுக்கு ரொம்ப முக்கியங்க எஜுகேஷன். எதுக்கு முக்கியமோ இல்லையோ, வாழ்வாதாரத்துக்காக பெண்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ எஜுகேஷனை மட்டும் பெண்கள் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்துங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி அனுபவம் யாராவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்க்கலாங்க. தேங்க்யூ.